என் அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் ஏன் இப்படியெல்லாம் நடக்கின்றது? எதற்காக இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நிகழ்கின்றது? இதற்கெல்லாம் என்ன காரணம்? உன் வாழ்வில் நாள்தோறும் பலரை நீ சந்திக்கிறாய். ஆனால் ஒரு சிலரே உன் வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றனர். மிக சிலரோ உன் வாழ்வில் ஒரு அங்கமாகவே மாறிவிடுகின்றனர். எதற்காக நீ அவர்களை சந்திக்க நேர்ந்தது? எதற்காக இந்த நிகழ்வுகள்? ஏன் இந்த பதிவு? யார்தான் உன் வாழ்க்கை துணை? இதற் பொருட்டே உன் வாழ்வில் என்ன மேற்கொண்டு நடக்கப் போகிறது எல்லாவற்றையும் நான் கூறுகின்றேன், கேள். என் அன்பு குழந்தையே, இவை எல்லாவற்றையும் விளக்கமாகவும் கூறவே இன்று நான் வந்துள்ளேன். சற்று கவனமாகவும் பொறுமையாகவும் இறுதி வரையிலும் கேள். வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்விலும் ஒரு கர்மாவை நாம் ஏற்படுத்துகிறோம். அதாவது அந்த கர்மாக்களின் மூலம் ஒன்று நாம் ஏதாவது பெற்றுக்கொள்கிறோம், அல்லது அடுத்தவருக்கு ஏதேனும் ஒரு உபகாரம் செய்கிறோம். சில சமயங்களில் ஏமாற்றப்படுகிறோம், பல சமயங்களில் ஏமாற்றுகிறோம். சிலருக்கு நன்மை செய்கிறோம், பலரிடம் இருந்து அளவிற்கு அதிகமாக நமக்கான நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம். இந்த கொடுக்கல் வாங்கலே ருணபந்தம் எனப்படுகிறது. சிலருடைய உறவுகள் ஆனந்தத்தை கொடுக்கிறது, சிலரது வருகை மற்றற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. சிலர் கூடவே இருந்து தொல்லைப்படுத்துகிறார்கள், சிலரின் வருகை துக்கத்தை ஏற்படுத்துகிறது. பல சமயங்களில் இது ஏன் நிகழ்கிறது என்று தெரியாமலேயே தன் போக்கில் நம் வாழ்வில் பல நிகழ்வுகள் நடக்கின்றது. கனவில் கூட காண முடியாத பல ஆச்சரியங்கள் நமக்கு சில சமயங்களில் ஏற்படுகிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? ஏன் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள்? நாமே நம் தாய் தந்தையை, சகோதர சகோதரிகளை, நண்பர்களை, மனைவியை, கணவனை, பிள்ளைகளை தேர்ந்தெடுப்பதில்லை. நண்பர்களை நாமே தேர்ந்தெடுக்கலாம் என்று கூறலாம், ஆனாலும் அதுவும் தானே நம்மால் உருவாக்க முடியாது. முயற்சி மட்டுமே நம்முடையது, முடிவு நம் கையில் இல்லை. இவர்தான் உன் வாழ்வில் நண்பர் என்று உனக்கும் அவருக்குமான ஒரு பந்தம் இருந்தால் மட்டுமே அது எந்த பிறவியில் நிகழும். எதற்கும் கவலைப்படாதே. எல்லா காலத்தின் கட்டாயம் கண்மணி. எப்பொழுதும் உனக்கு துணையாக என்று உன் அப்பா நான் இருக்கின்றேன். பிரச்சனைகளோடு தினம் தினம் போராடி கொண்டு இருக்கிறாய். இந்த போராட்ட வாழ்வில் இருந்து ஒரு நிமிடமாவது நிம்மதி கிடைத்து விடாதா என்று ஏங்கி தவிக்கின்றாய். சந்தோஷமான ஒரு நொடி கிடைத்து விடாதா என்று தத்தளித்து கொண்டு இருக்கிறாய். இந்த பரந்த விரிந்த உலகில் உனக்கான சந்தோஷம் எதுவுமே கிடைக்கவில்லையே என்று மனம் குமரி கொண்டு இருக்கிறாய். என் பிள்ளையே, நிம்மதியற்று நிலை குலைந்து அழும் உன்னோடு உன் அப்பா நான் பேச போகின்றேன். உன் அப்பாவாக, உன் அம்மாவாக, என்றும் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் என்பதை ஒருபொழுதும் மறந்து விடாதே. தவறாமல் முழுவதுமாக கண்களை மூடி அமைதியாக கேள். நிச்சயம் நீ எதிர்பார்த்தால் நிம்மதி கிடைக்கும். எல்லோருக்கும் நல்லதை நினைத்து நல்லதை செய்யும் உன்னை யாரும் பாராட்டவில்லை என்றாலும் பரவாயில்லை. ஆனால் சுயநலவாதி என்று கூறுகிறார்களே என்று நினைத்து உன் மனம் புண்பட்டு கிடக்கின்றது. எனக்கு தெரியும் தங்கப்பிள்ளையே, என் பிள்ளை சுயநலவாதியாக ஒரு நாளும் இருந்ததில்லை என்பது உன் அப்பாவாகிய உன் அம்மாவாகிய எனக்கு தெரியும். நீ ஒருபோதும் தனக்கு மட்டுமே நல்லது நடக்க வேண்டும் என்று என்னிடத்தில் நீ கேட்டதில்லை. நீ உன்னை காட்டிலும் உன் குடும்பத்தில் உள்ளவர்களும் உன்னை சுற்றி உள்ளவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைக்கின்றாய். ஆனால் நீ என்னதான் மற்றவர்களுக்கு நல்லது மட்டும் நடக்க வேண்டும் என்றுதான் நினைத்தாலும் கடைசியில் உனக்கு அவமானம் மட்டுமே மிஞ்சுகிறது. அதையெல்லாம் நினைத்து நீ மனம் வருந்தாதே. இவையெல்லாம் நடப்பது காலத்தின் கணக்கு. அந்த காலமே நிச்சயம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நாள் வரும். உன் நல்ல குணத்திற்கும் பொறுமைக்கும் சேர்த்து
நீ எதிர்பாராத பரிசு ஒன்று கிடைக்கப் போகிறது. நீ எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறாய் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்வார்கள். அதற்கான காலம் கனிந்து விட்டது. இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகிறது தங்கமே. ஒரு குறையும் இல்லாமல் சகல ஐஸ்வர்யங்களையும் அள்ளி கொடுக்க போகிறேன். அனைவராலும் பார்த்து வியக்கும் வகையில் உயர்ந்த நிலைக்கு நீ செல்ல போகிறாய். நம் எவ்வளவு தீமைகளை நினைத்து அவன் வளர்ச்சிக்கு தடைகளை உண்டாக்கினோம், எல்லாம் இடித்து வெற்றி பெற்று விட்டானே என்று உன் எதிரிகள் வியக்கும் வகையில் வாழப்போகிறாய். உன் மனதில் உள்ள பாரங்கள் எல்லாம் சிறிது சிறிதாக குறைய போகிறது. கவலைப்படாமல் இரு தங்கமே, நான் இருக்கின்றேன் உனக்காக எப்பொழுதும். உன் இதயத்திற்கு ஆறுதல் வார்த்தைகள் தான் மருந்தாக இருக்கும். நீ எதிர்பார்த்த ஆறுதல் நிச்சயம் கிடைக்கும் மகளே. நீ தைரியமான பிள்ளைதான். இதுவரையில் பல பிரச்சனைகளை தைரியமாக சந்தித்துள்ளாய். மற்றவர்க்கு ஒரு பிரச்சனை என்றால் நீயே முன் நின்று தைரியமாக ஆறுதல் சொல்கிறாய். மற்றவர்க்கு ஆறுதல் சொல்லும் போது இருக்கும் தைரியம் தனக்கு தேவைப்படும் போது ஏன் இருப்பதில்லை தங்கமே? தைரியமாக இரு. நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மனம் தைரியம் இருந்தால் அனைத்தையும் கடந்து விடலாம். உன்னை ஏளனப்படுத்துபவர்களை நினைத்து கோபப்படாதே. உன்னை கண்டு எள்ளின் நகையாடுபவர்களை நினைத்து வெதும்பாதே. உனக்கு மரியாதை தர மறுப்பவர்களை நினைத்து மனம் தளராதே. வாழ்க்கை ஒரு சக்கரம். ஒரு நாள் அவர்கள் இதை அனுபவிப்பார்கள். அப்போது தயவு செய்து அவர்களைப் போல மாறாதே மகளே. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன். கவலைப்படாதே, உனக்காக நான் இருக்கிறேன். உனக்கு எதிராக வரும் அனைத்து வகையான பிரச்சனைகளை நான் உன்னை விடுவிப்பேன். உன்னை அரவணைத்து பாதுகாத்து வழிநடத்த என்றும் உன்னுடன் நான் இருக்கிறேன். நான் இருக்கும் பொழுது உனக்கு வீண் கவலையின்றி இமைகளை மூடி நாளைய பொழுதில் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தப் போகிறேன் குழந்தையே. பல ஏற்ற இறக்கங்களை கண்டதும் வாழ்க்கையே முடிந்து போனது போன்று உடைந்து போகாதே. தண்ணீர் தடையை கண்டதும் புதிய தடையை உருவாக்கி விடுகிறது. அதுபோல் உனக்கு ஒரு பிரச்சனை என்றால் நான் முன்கூட்டியே ஏதோ ஒரு நிகழ்வின் மூலம் உனக்கு உணர்த்துவேன். அப்படி நீ உணர்ந்தும் இடத்திலேயே அமைதியாக நகர்ந்து வந்துவிடும். பல பிரச்சனைகளை தடுக்க சிறந்த வழியாக இருக்கும். வழிகள் இல்லா வாழ்க்கை ஏது? வழிகள் இல்லா வழிகள் ஏது? கால நேரம் மாறும்போது அனைத்தும் இங்கு மாறும். சற்று பொறுமையாக இரு. நல்லது மெதுவாகத்தான் நடக்கும், கெட்டது உடனே நடக்கும். அதனால் பொறுமையாக இருப்பதாக அவசியமில்லை. நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுகோள். ஒரு வழி சொல்கிறேன் கேள் குழந்தையே. இயற்கையை விட பேரதிசயம் எதுவும் இல்லை. அதனால் இயற்கையோடு சேர்ந்து வாழ பழகிக்கொள். அது உடல் ஆரோக்கியத்திற்கும் நல்லது. நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும். நாம் இருக்க பயமேன், நல்லதே நடக்கும்.